அன்பர்களே வணக்கம். இடும்பி குந்தியை பார்த்து வணங்கியவள், அம்மா, இந்த காடு என் அண்ணனுக்கும் எனக்கும் சொந்தம் என்று கூறியவள் என்ன கூறினால் தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள். அம்மா, உங்கள் மகனை நான் பார்த்தேன். அவர் மீது நான் அன்பு கொண்டு விட்டேன். நான் நீண்ட நேரமாகியும் வராதைக் கண்ட என் அண்ணன் இங்கு வந்தான். மாமிசத்தின் பொருட்டு உங்களை கொல்ல முயன்றான். உடனே உங்கள் மகனுக்கும் என் அண்ணனுக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டது. யானையுடன் மோதுவது போன்று அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதோ பாருங்கள் என்று சொல்லி அவர்களை காட்டினாள். இதை பார்த்ததும் பாண்டவர்கள் நால்வரும் எழுந்தனர். போரிட்டுக் கொண்டிருக்கின்ற இருவரையும் பார்த்தார்கள். அப்போதும் சண்டை பலமாக நடந்து கொண்டிருந்தது. கோரமான அவர்கள் சண்டையினால் அந்த காடே கலங்கி போய் இருந்தது. பறவைகளும் விலங்குகளும் மிகுதியான துன்பம் அடைந்து அலறின. காட்டு தீக்கு ஒப்பான தூசி எங்கும் எழுந்தது. பனியினால் மூடப்பட்ட மலைகள் போன்று அவர்கள் தூசியினால் மூடப்பட்டனர். இதை பார்த்த அர்ஜுனன் பீமனை பார்த்து, அண்ணா, களைப்பினால் நாங்கள் தூங்கிவிட்டோம். அதனால் அரக்கனுடன் நீ போரிட்டுக் கொண்டிருப்பதை அறியாமல் போய்விட்டோம். உனக்கு உதவி செய்ய நானும் வருகிறேன், அஞ்ச வேண்டாம் என்று கூறினான். அர்ஜுனா, சற்று நேரம் பேசாமல் இரு. என் கையில் மாட்டிக்கொண்ட இவன் இனியும் உயிருடன் இருக்க மாட்டான். இவனால் என்னை ஒரு நாளும் வெல்ல முடியாது என்று பீமன் கூறினான். அர்ஜுனன், அண்ணா, நான் செல்ல வேண்டிய இடம் வெகு தொலைவில் உள்ளது. பொழுதும் விடியப் போகின்றது. இரவின் தொடக்கத்தில் சண்டையிடத் தொடங்கினாய் போல் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அரக்கனை சீக்கிரம் கொல்வாய். பொழுது புலரும் நேரத்தில் அரக்கர்கள் அதிக பலம் அடைவார்கள், மாயையை மிகுதியாகச் செய்வார்கள் என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் இவனை, விருத்ராசுரனை இந்திரன் கொன்றது போல சீக்கிரமாக கொல், அல்லது விலகிக்கொள், நான் கொன்று விடுகிறேன் என்று கூறினான். இதை கேட்ட பீமன் மிகுந்த கோபம் கொண்டான். பிரளய காலத்து ஊழி காற்றை போன்று பலம் கொண்டு அரக்கனை தாக்கினான். இடும்பன் அவனை தூக்கி 100 முறை வேகமாக சுழற்றினான். பிறகு கர்ஜனையுடன் இடும்பனை பார்த்து, மனித மாமிசம் தின்று நீ கொழுத்திருக்கின்றாய். இனிமேல் மனிதரை தின்ன முடியாதபடி உன்னை கொன்றுவிடுகின்றேன் என்று சொன்னான். இடும்பனை தரையில் போட்டு தேய்த்தான். கையினால் கசக்கினான். அந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் காடே அதிர்வது போன்று இடும்பன் அலறினான். அவன் தலையை திருகி எடுத்து அவனை கொன்றான் பீமன். உடலானது இரத்தத்தால் நனைந்தது. திருகிய தலையை தூக்கி எறிந்தான். இடும்பன் கொல்லப்பட்டதைக் கண்டு பாண்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லோரும் பீமனை போற்றினார்கள். அப்போது அர்ஜுனன் பீமனை பார்த்து, அண்ணா, நகரம் ஒன்றிற்கு நாம் வசிக்கின்ற இடத்திற்கு அருகில் உள்ளது என்று நினைக்கின்றேன். நாம் உடனே செல்ல வேண்டும். துரியோதனன் நம்மை தெரிந்து கொள்ளல் கூடாது என்று கூறினான். சரி என்று கூறி பாண்டவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். இடும்பியும் அவர்களுடன் புறப்பட்டாள். ஒன்றும் பேசாமல் அவர்களை பின்தொடர்ந்தாள். கொஞ்ச தூரம் போனவுடன் அவள் குந்தியையும் தர்மபுத்திரனையும் வணங்கினாள். பீமனை பார்த்து பேசத் தொடங்கினாள். உம்மை பார்த்தவுடன் உங்கள் மேல் அன்பு கொண்டு விட்டேன். அதனால்தான் என் அண்ணனை கொன்ற பின்னரும் உங்கள் மேல் கோபம் கொள்ளாமல் இருக்கிறேன். உங்களுடன் சேர்ந்து வாழ விரும்புகின்றேன். உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு என் வாழ்நாளை கழிப்பேன். எனக்கு அருளுங்கள் என்று கூறினாள். அதை கேட்ட பீமன்,
அரக்கர்கள் பகையை மனதிலேயே வைத்திருப்பார்கள். வஞ்சனையாய் நடிப்பார்கள். உன் அண்ணன் வழியிலேயே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அவளை கொல்லத் துணிந்தான். அந்த நேரத்தில் தர்மபுத்திரன், பீமா, என்ன காரியம் செய்யத் துணிந்தாய்? எக்காரணம் கொண்டும் பெண்ணை கொல்லுதல் கூடாது. தர்மத்தை கடைப்பிடித்து வாழ். உன்னை கொல்லத் துணிந்த இடும்பனை கொன்றாய். அவன் தங்கை மேல் கோபம் கொள்ளல் என்ன நியாயம் என்று கேட்டார். இதை கேட்டவுடன் இடும்பி தர்மபுத்திரனையும் தாய் குந்தியையும் மீண்டும் வணங்கினாள். கைகூப்பி சொல்லத் தொடங்கினாள், அம்மா, பெண்களை மன்மதன் எவ்வளவு துன்பப்படுத்துவான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்துன்பம் இப்போது தங்கள் மகனான பீமனால் எனக்கு வந்துள்ளது. காலம் கருதி அதனை பொறுத்து கொண்டிருக்கிறேன். அவரை கணவராக அடைய ஆசைப்படுகிறேன். என்மேல் அன்பு கொண்டு என்னை அவருடன் சேர்த்து வையுங்கள். நீங்கள் மறுத்துவிட்டால் நான் வாழ மாட்டேன். நான் அரக்கி அல்ல. நான் இரவிலும் திரிய மாட்டேன். சால கடங்கடி என்னும் பெயருடைய ஈஸ்வரி உங்கள் அனைவருக்கும் பணிவிடை செய்து கொண்டு வாழ விரும்புகிறேன். ஆபத்து காலத்தில் உங்களை காப்பேன். என் முதுகில் உங்களை ஏற்றிச் செல்வேன். தர்மம் தெரிந்தவள், எல்லாவற்றையும் அறிந்து செயல்பட வேண்டும். புண்ணியத்தினால்தான் மனிதன் ஓர் உயிரை காப்பாற்றுகின்றான். எனவே காமத்தினால் பீடிக்கப்பட்ட என்னையும் காப்பாற்றுங்கள். ரிஷிகள் இதையும் தர்மம் என்றே சொல்கின்றனர். நான் தியானத்தின் மூலம் நடந்தவற்றையும் இனி நடப்பவற்றையும் அறிவேன். இப்போது தியானத்தின் மூலம் ஒரு குறிப்பு சொல்கிறேன், கேளுங்கள். அருகில் உள்ள நீர்நிலை ஒன்றில் நீராடிவிட்டு உறங்கப் போகிறீர்கள். நாளை வியாச மகரிஷி உங்களிடம் வருவார். ஆறுதல் கூறி உங்கள் துன்பத்தை மாற்றுவார். ஊரை விட்டு போனதும், மாளிகை கொளுத்தப்பட்டதும், விதுரரால் காப்பாற்றப்பட்டதும் ஞானக்கண் மூலம் அவர் அறிந்திருக்கின்றார். சாலிகோத்திர மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கும்படி அவர் உங்களுக்கு கட்டளை இடப்போகின்றார். அங்குள்ள புண்ணிய விருட்சம் மழை, காற்று, வெயில் இவற்றை தாங்கக்கூடியது. அங்குள்ள நீர்நிலையும் மரமும் சாலிகோத்திர மகரிஷியினால் தவத்தின் மூலம் உண்டாக்கப்பட்டது. அங்கு பறவைகள் இனிய ஒலியை எப்பொழுதும் எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்று கூறினாள். அம்மா, மீண்டுமாக நான் சொல்லுகின்றேன், நான் சாலக்கடங்கடி என்னும் பெயருடைய ஈஸ்வரி என்றாள். அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு குந்தி திகைப்படைந்தாள். தர்மபுத்திரனை பார்த்து பேசத் தொடங்கினாள். மகனே, நான் சொல்வதை கேள். இவள் தர்மம் தெரிந்தவளாய் இருக்கின்றாள். உனக்கு விருப்பம் இருந்தால் இவளை பீமனுடன் வாழ அனுமதி கொடு என்றாள். அதை கேட்டவுடன் தர்மபுத்திரன் இடும்பியை பார்த்து பேசத் தொடங்கினார். அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள். நன்றி.